الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற முடிவுமாக்கிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இறைவழி நடந்து உலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க சகோதர சகோதரிகள், சிறார்கள், பெரியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி என் விடயத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ரியாது சாலிஹீன் என்ற கிரந்தத்திலிருந்து பாபு சிதக், உண்மையை பேசுவது என்ற அந்த பாடத்தில் இருந்து 36வது ஹதீஸை பார்க்க போகின்றோம். 36வது ஹதீஸ் ஆகிறது. وعن أبي عبد الرحمن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. அபு அப்துர் ரஹ்மான் அப்துல்லா பின் மசூத், அப்துல்லா பின் மசூதுடைய தந்தை அபு அப்துர் ரஹ்மான் என்றால் அதாவது இது அவருடைய குன்னிய, அப்துல்லா பின் மசூத் அவர்களுடைய குன்னிய புனைப்பேர். அதாவது அப்துர் ரஹ்மானுடைய தந்தை அப்துல்லா பின் மசூத். அப்துல்லா பின் மசூத் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார்கள், அவர்களுடைய பேரு அப்துர் ரஹ்மான். அந்த அடிப்படையில் அப்துர் ரஹ்மானுடைய தந்தை அப்துல்லா பின் மசூத் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆனா கூறுகின்றார்கள், كأني أنظر إلى رسول الله صلى الله عليه وسلم يحكي نبيا من الأنبياء صلوات الله وسلامه عليه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅன்னி அந்துரு, நான் பார்ப்பது போன்று இருக்கின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. கஅன்னி அந்துரு இலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்ப்பது போன்று இருக்கின்றது. அவர்கள் யஹ்கி நபியம் மினல் அம்பியா, அம்பியாக்கள் இருந்து ஒரு நபியை, நபிமார்கள் என்றும் ஒரு நபியை பற்றி எடுத்து கூறுகின்றார்கள். அப்ப ஒரு நபிமார்கள் என்ற ஒரு நபியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கூறினார்கள். அவருடைய சம்பத்தை எடுத்து கூறினார்கள். அதை பார்ப்பது போன்று இருக்கின்றது. இப்போதும் எனக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விதத்தை பார்ப்பது போன்று இருக்கின்றது. ஸலவாத்துல்லாஹி வஸலாமு அலைஹி, அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று, யாரு, நபிமார்கள் மீது உண்டாகட்டும் என்றதுக்கு பிறகு சொல்றாங்க, வரபஹு கௌமுஹு, என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் செய்தி அந்த நபியை பற்றி சொல்றாங்க. வரபஹு கௌமுஹு, அந்த நபியுடைய சமுதாயம் அவரை அடித்தார்கள், அவரை அடித்தார்கள். ரத்தம் சிந்தினார்கள், அவருடைய ரத்தம் சிந்தினார்கள். அந்த அளவுக்கு அவரை அடித்தார்கள், அடித்து ரத்தம் சிந்தினார்கள். அந்த நபியோ தன்னுடைய முகத்திலிருந்து வடியக்கூடிய இரத்தத்தை தடவி அதை நீக்குகின்றார். அந்த நபியோ இரத்தத்தை தடவுகின்றார். அன்வஜிஹி, தன்னுடைய முகத்திலிருந்து, அதாவது இரத்தத்தை, வடியக்கூடிய இரத்தத்தை நீக்குகின்றார். யகூலு, அந்த நபி சொல்கின்றார், அல்லாஹும்ம இக்ஃபிர் லி கௌமி, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடுவாயாக. அல்லாஹும்ம இக்ஃபிர் லி கௌமி, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடுவாயாக. இன்னஹும் லா யஅலமூன்,
நிச்சயமா அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் அறிய மாட்டார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடுவாயா, ஏனெனில் அவர்களுக்கு தெரியாது, அறியாமை காரணத்தினால் என்னை அடித்து விட்டார்கள் என்று அந்த நபி அவர்கள் பிரார்த்தித்ததை, அந்த 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 சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டினார்கள். முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல இதிலிருந்து விளங்கக்கூடிய விளக்கம், அதை பத்தி ஷேக் ஹுசைமின் அவங்க சொல்றாங்க. வக்கான ரசூலு அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் யுஸௌன பில் கௌலி வல் ஃபிஅல். நபிமார்கள் வார்த்தையாலும் செயலாலும் நோவினை கொடுக்கப்பட்டார்கள். வருபமா பலகல் அம்ரு இலா கத்லிஹிம், சில நேரம் அவர்களை கொல்லக்கூடிய அளவுக்கும் இருந்தார்கள். இந்த நபிமார்களை வந்தன கொல்லக்கூடிய அளவுக்கும் இருந்தார்கள். இது வந்து அதிகமான உலமாக்களுடைய செய்தியும் இதுதான். நபிமார்கள் அவர்கள் கொல்லப்படக்கூடியவர்களாக, நபியாக இருந்தாலும் சரி, ரசூலாக இருந்தாலும் சரி, சில நபிமார்கள் வந்தன கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் நடந்து கொண்டார்கள் அவர்களுடன். அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள், நோவினை கொடுத்தார்கள். ஏன்? அவர்கள் உண்மையை எடுத்து சொன்னதன் காரணத்தினால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது சம்பந்தமாக பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். அதிலே ஒன்றுதான் வந்தன சூரத் அல் அன்ஆம், சூரத்துல் அன்ஆம் 34வது 35வது வசனங்கள் நீங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலகத் குذிபத் ருசுலும் மின் கப்லிக், நபியே உமக்கு முன்னர் பல ரசூல்மார்கள் பொய்ப்பிக்கப்பட்டனர். ஃபஸபரு அலா மா குذிபு வஊது, அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்ட, நோவினை கொடுக்கப்பட்ட அந்த விடயங்கள் அவர்கள் பொறுமை செய்தார்கள். ஹத்தா அதாஹும் நஸ்ருனா, எங்களுடைய இதுவரை என்றால் எங்களுடைய உதவி அவர்களுக்கு வந்தது. வலா முபத்தில லி கலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை மாற்றி அமைக்கக்கூடியவன் யாரும் இல்லை. வலகத் ஜாஅக் மின் நபஇல் முர்சலீன், நிச்சயமாக உன்னிடம் ரசூல்மார்களுடைய செய்திகள் வந்திருக்கின்றது என்று சொல்றான். வயின் கான கபுர அலைக இஅராதுஹும், இவர்களுடைய புறக்கணிப்பு இது உனக்கு பெரிதாகிவிட்டது என்றால், நபியை பார்த்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், எங்களுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வயின் கான கபுர அலைக இஅராதுஹும், இவர்களுடைய புறக்கணிப்பு உனக்கு பெரிதாகிவிட்டது என்றால், ஃபஇன் இஸ்ததஅத அன் தப்தகிய நஃபகன் ஃபில் அர்த், உன்னால் முடியும் என்றால் பூமியிலே ஒரு, அதாவது குகையை எடுத்துக்கொள், அவ் சுல்லமன், அல்லது வானத்தில் ஒரு ஏணியை எடுத்துக்கொள், ஃபதஅதியஹும் பிஆயா, அவர்களுக்கு ஒரு வசனத்தை நீ கொண்டு வந்து காட்டு. அதாவது பூமியின் உள்ளே சென்று ஒரு வசனத்தை கொண்டு வந்து ஒரு வசனத்தை கொண்டு காட்டு, அல்லது வானத்தில் ஏறி ஏணி வைத்து ஏறி வானத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு வசனத்தை கொண்டு காட்டு, அதாவது ஒரு அத்தாட்சியை கொண்டு காட்டு. இன் இஸ்ததஅத அன் தஃஅல ذلك ஃபஃஅல், உன்னால் முடியும் என்றால் நீ செய் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அது சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு லஜமஅஹும் அலல் ஹுதா, அல்லாஹ் நாடினால் இவர்கள் அனைவரையும் நேர் வழியிலே செலுத்தி விடுவான், அனைவரையும் நேர் வழியிலே ஒன்று திரட்டி விடுவான். ஆனால் அப்படி அல்லாஹ் செய்யவில்லை. அது சொல்லி போட்டு ஷேக் ஹுசைமின் சொல்றான், வலாக்கின் லிஹிக்மத்தின் இக்ததத்
அன் யுகதிபூக, இவர்கள் உன்னை பொய்ப்பிக்கின்றார்கள் என்றால் அதில் ஒரு ஹிக்மத் இருக்கின்றது, அவர் ஒரு நோக்கம் இருக்கின்றது. ஹத்தா யதபய்யன அல் ஹக்கு மினல் பாத்தில், ஏனென்றால் இந்த பாத்திலிருந்து சத்தியம் என்ற ஹக்கு வெளியாகுவதற்காக. அது இந்த பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வந்தென்ன வெளியாகும். பல தக்கூனன்ன மினல் ஜாஹிலீன், ஆகையால் நீர் மடையவர்கள் நின்றும் அறியாதவர்கள் நின்றும் ஆகிவிடாதீர் என்று அல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கின்றார். அதாவது இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்தை எடுத்து சொல்வது இது இலகுவான விடயம் அல்ல, அதுல பொறுமை செய்ய வேண்டியிருக்கின்றது. இது நீங்க மட்டுமல்ல, உங்களுக்கு முன் சென்ற நபிமார்களும் அவர்களுக்கும் இதே நிலைமைதான் ஏற்பட்டது. அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள், அடித்தார்கள், ஏசினார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அவர்களின் சிலர் கொல்லப்பட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வைத்து விட்டுத்தான் சென்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து என்ன ஆறுதல் கூறுகின்றான். அப்ப இந்த நபி இவர்கள் நடந்து விதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னாங்களே, அவர்களுடைய சமுதாயம் அடித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் இரத்தம் வடியக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தலையிலிருந்து அவர்களை அடித்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம இக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தை நீ புரிவாயாக, ஏனெனில் அவர்கள் அறிய மாட்டார், அவர்களுக்கு தெரியாது, அறியாத தன்மையில் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள். இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாயிஃபுடைய சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடித்தார்கள், கல்லால் எறிந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய மேலிருந்து வடிந்த இரத்தம் கால் மேலில் அப்படியே வடிந்து வந்து கால் பாதத்துக்கு கீழால் வந்து கட்டியது என்ற அளவுக்கு இரத்தம் ஓடியது என்று செய்தி வருகின்றது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல மலைகளுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட வானவர்கள் வந்து கேட்கிறாங்க, முஹம்மதே, நீங்கள் நாடினால் நாம் இந்த அஹ்ஷபைன், இந்த பெரும் மலைகள், இரண்டு மலைகள் இருக்கின்றனவே, அவைகளை அப்படியே எடுத்து வந்தன, இந்த உங்களை எதிர்த்து உங்களுக்கு அடித்த உங்களை துரத்திய அந்த மக்கள் மீது நாம் போட்டு விடுவோம், நீங்க அனுமதி தாங்கன்னு சொன்னதும் ரசூல் என்ன சொன்னாங்க? இல்ல, அப்படி செய்யாதுங்க. இவங்க மறுத்து விட்டாலும் இவங்களுடைய சந்ததியிலிருந்து உருவாகுவாங்க, அந்த அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆகையால் இவர்களை அழித்து விடாதீர்கள் என்று ரசூல்லா சொன்னாங்க. இப்படித்தான் ஒரு நபி இப்படித்தான் இருப்பாரு. இப்ப நபியை போன்றுதான் மக்களை அழைக்கக்கூடிய தாயிகளும் அவர்களும் இப்படியான அந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என்ன கஷ்டம் துன்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய இன்னல் கஷ்டம் வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய வழியில தாயிகள் பொறுமை செய்ய வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்கள் அதிலும் குறிப்பாக தாயிகள், இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் கட்டாயம் சோதனைகள் வரத்தான் செய்யும். அங்கே பொறுமை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அது சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஷேக் உசைமீன் சொல்றாங்க, وهذا الذي حدثنا به الرسول صلى الله عليه وسلم لم يحدثنا به عبثا. இது சும்மா வீணாக எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லல. முன் சென்ற இப்ப நான் படித்து காட்டிய சம்பவம் இருக்கின்றது, இது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க, இது வீணாக சொல்லல. அவு லிஅஜ்லி அன் யக்தஅ அல் வக்த அலைனா பில் ஹதீத், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குறிப்பாக அந்த சஹாபாக்கள், அவர்களுடைய இந்த சஹாபாக்கள், அதுக்கு பிறகு நாம் பின்பற்றக்கூடிய நாம் நமக்கு அதாவது நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான சம்பவத்தை சொல்லல. وإنما حدثنا بذلك من أجل أن نتخذ به عبرة نسير عليها. இதிலிருந்து படிப்பினை பெற்று அந்த படிப்பினை அடிப்படையில் நாம் நடப்பதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. இதுதானே? அதாவது வந்து பொய் கதை, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொன்னாலும் அது சத்தியமாத்தான் இருக்கும். அது குர்ஆனாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும், அல்லது சில சம்பவங்கள் குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய இதெல்லாம் உண்மையானவைதான். உண்மையான செய்தி அறிவை கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை மார்க்கத்தின்பால் அழைத்தார்கள். சரிதானே? பொய்யை சொல்லி அழைக்கல, பொய்யை சொல்லி அழைக்கல, அல்ல கட்டு கதைகளை சொல்லி அழைக்கல. சொன்னால் என்ன, முதலாவது உண்மையாக இருக்கும், இரண்டாவது அது படிப்பினை, அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியதாக இருக்கும். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லி அவ் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சூரத் யூசுஃப்ல சொல்றான், அவர்களுடைய இந்த சம்பவம் அதாவது நபிமார்கள் அவர்களுடைய சம்பவம் இங்கே வந்து சூரத் யூசுஃபா இருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, அவர்களுடைய சகோதரர்கள், இவர்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவர்களுடைய இந்த கிஸ்ஸா இருக்கின்றது, அதாவது கதை இருக்கின்றது, இதுல என்ன சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இப்ரா படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அடுத்ததாக அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பொறுமை. பொறுமை என்ன, எந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்க செய்தியை நாம் எடுத்து சொல்லும் போது, மார்க் அடிப்படையில நடக்கும் போது பல சோதனைகள் வரும் தானே? அப்ப அந்த சோதனைகள் நாம் அதாவது அதிலிருந்து நாம் நழுவி விடாமல் பிடிப்பாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்போதுதான் என்ன, அந்த சோதனைகளை நாம் கடந்து செல்ல முடியும், வெற்றி பெறுவோம் தானே? இல்லை என்றால் நாம் தோல்வி பெற்றோர்கள் என்றும் ஆகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாத்தருள வேண்டும், அருள வேண்டும். அத்தோடு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 37வது ஹதீஸை பார்ப்போம். 37வது ஹதீஸிலே وعن أبي سعيد رضي الله تعالى عنه وعن أبي سعيد وأبي هريرة رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم قال. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்றாங்க, அபு சயீத் இன்னும் அபு ஹுரைரா, இரண்டு சஹாபிகளை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது இந்த ஹதீஸ். அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அறிவிக்கின்றார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா கம்முன் ஹத்தா ஷௌகத்து யுஷாக்குஹா இல்லா கஃபர அல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. முத்தஃபகுன் அலைஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
மா யுசீபுல் முஸ்லிம மின் நசப். நசப் என்றால் அதாவது சிரமம். ஒரு முஸ்லிமுக்கு சிரமம். வல வசப். வசப் என்றால் நோய். நோய் ஒரு முஸ்லிமுக்கு நசப் என்ற சிரமம் ஏற்படுவதில்லை, நோய் ஏற்படுவதில்லை. வல ஹம்முன் கவலை. அதே போல ஹம் வ ஹசன். ஹம் என்றால் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான். கவலைப்படுவது, ஆத்திரப்படுவது. வலா அதன் அதே போல ஒரு தீங்கு ஏற்படுவதில்லை. வலா கம்முன் இன்னும் அதாவது மயக்கம் ஏற்படுவதில்லை வச்சுக்கிறாங்க. இந்த ஹம் ஹசன் கம் இதெல்லாம் கவலையை குறிக்கக்கூடிய சொற்கள். இவைகள் ஏற்படுவதில்லை. ஹத்த ஷவுகத்து எதுவரை என்றால் ஒரு முள்ளு அவனுடைய மேனிலே ஏறி விடுகின்றது. அதனால் ஏற்படுவது கூடிய அதாவது தாக்கம். இவைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. அதுதானே சிரமம், நோய், கஷ்டம், கவலை, நோவினை, அதே போல மயக்கம், இவைகள் ஏற்படுகின்றனவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடியவைகள். இவைகள் எல்லாம் சரியான நிலைமைகள் மனிதனுக்கு ஏற்படுகின்றது வாழ்க்கையில. சரிதானே? எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு நிலையில இருக்க மாட்டான் மனிதன். ஒருவேளை சிரமம் ஏற்படும். இன்னும் சில நேரத்தில் அவனுக்கு நோய் ஏற்படும். இன்னும் சில நேரங்கள்ல அவனுக்கு கஷ்டம், கவலை வரும், நோவினை ஏற்படும். சில நேரம் வெட்டுக்காயங்கள், முள்ளு குத்திப்படும். இவைகள் எல்லாம் அவைகள் அவன் பொறுமை செய்து கொண்டான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அதாவது பாவங்களை அவைகளை கொண்டு மன்னித்து விடுகின்றான். பாவங்களை மன்னித்து விடுகின்றான். இது ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு அதாவது அல்லாஹ்வுடைய அருள் தானே. முஸ்லிமுடைய வாக்கே ஒரு வணக்கத்தை போல. அதுல அவன் இவைகள்ல பொறுமை செய்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடினான் என்றால் இவைகள் அனைத்துக்கும் அவனுக்கு நட்பொலி கிடைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இதோடு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.